எப்பவுமே வந்து குட் டே குட் டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்கள் சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல போடுவாங்க மேக்ஸிமம். ஏன் நீங்க தமிழ்ல போட்டீங்க டைட்டில்? ஏன் தமிழ்ல என்ன பிரச்சனைன்னு? இல்ல தமிழ்ல என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து தமிழ்ல வந்து கூகுள்ல ட்ரை பண்ணா தமிழ்ல வராது. இப்போ இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணா டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் அகக்காரணம் புற காரணம் நிறைய பேசுனீங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டோன்னு நிறைய நியாயமான பாயிண்ட். முக்கியமான பாயிண்ட் ரொம்ப எளிதா டாஸ்மார்க்ல சரக்கு கிடைக்கும். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே, என்ன காரணம்? ஆனா இந்த படம் அதை பத்தி பேசலங்கிறதுனால பேசல, பொதுவா பேசணும்னா நான் நிறைய சொல்லலாம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு. நான் அதில் சொன்னது சமூக காரணங்கள் மட்டும்தான் சொன்னேன். அரசியல் காரணங்கள் இதுல முதன்மையா இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்கு. இந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது நான் சொல்லிக்கல. இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னன்னா அவனுக்கு கொண்டு போய் அந்த குடிக்குள்ள விட்டுச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வேற ஒரு இடங்கள்ல உறுதியா நானே எழுதுவேன். போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்னு சொல்லுவேன், நிச்சயமா சொல்லுவேன்.